பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷத்தின் கடைசி நாளில் நின்று கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அவர் எத்தனை நல்லவர், அவர் போதுமானவராக இருக்கிறாங்க. நம்மளை அவர் ஆச்சரியமாக நடத்தி வந்திருக்கிறாங்க. சொல்ல வார்த்தை இல்லை. எத்தனையோ சூழ்நிலைக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். ஆனாலும் அதில் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு அவர் உதவி செய்து இந்த கடைசி நாளில் நிற்க அவர் கிருபை கொடுத்துருக்குறாங்க. அவர் பெரியவர். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் அவர் நடத்தி வரும் பொழுது செங்கடல் அவர்களுக்கு முன்னாடி நின்றுச்சு. பார்வோன் சேனை அவங்களுக்கு பின்னாடி துரத்தி வந்தது. அப்போது அந்த செங்கடலை பிளந்து அவர் அற்புதத்தை செய்ததை போல தான் யோசித்து பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில் அந்த இஸ்ரவேல் ஜனங்க எப்படி அந்த சோதனையிலிருந்து அந்த கடந்து வந்தாங்களோ அந்த வனாந்திரத்தை, அதை போல தான் இந்த வருஷம் எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ காரியங்களை சந்தித்து கூட இந்த வருஷங்களை கர்த்தர் அவருடைய நன்மையால் முடிசூட்டி அற்புதத்தினால் நிறைத்து அவர் நம்மளை நடத்தி இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் நம்ம யோசிக்கலாம். எத்தனையோ சூழ்நிலை நம்ம தாண்டிடுவோமான்னு நினச்சோம். ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி தாண்டி இந்த வருஷத்தின் கடைசி நாளில் நிற்கிறோம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை தொழுது கொள்ளும்படிக்கு தேவன் நம்மளை அழைக்கிறாங்க. அவர் ஆச்சரியமானவர், அவர் அதிசயமானவர். அவர் நம்மளை நடத்துகிற விதம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் நம்மளை நடத்தி வராங்க. நம்முடைய குடும்பத்தை நடத்தி வராங்க. நம்ம வேலை செய்கிற நம்முடைய பர்சனல் லைஃப்பை எல்லாத்துலேயும் அவர் நம்மளை நடத்தி வருகிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்காங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பைபிளில் கூட இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. சங்கீதம் 116 சங்கீதம் அதோடைய 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் செய்த நன்மைக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நான் அவரை தொழுது கொள்ளுவேன். எத்தனை பேர் இதை சொல்ல விரும்புகிறீங்க? அவர் செய்ததுக்கு என்னால் ரிட்டன் என்ன கொடுக்க முடியும்? நம்மளால் மனுஷர்களால் அவருக்கு ரிட்டன் என்ன கொடுக்க முடியும்? நம்ம கொடுக்க வேண்டியதெல்லாம் நம்முடைய ஆராதனையும் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு சமர்ப்பித்து அவருக்கு பிரியமாக வாழ தான் தேவன் நம்மளை அழைக்கிறாங்க. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க தேவன் நம்மளை அழைக்கிறாங்க. இந்த கடைசி நாளில் ஒன்று மட்டும்தான் நான் மனசார சொல்ல விரும்புகிறேன். அவருக்கு நன்றி சொல்லலாம். எதையும் கேட்க வேண்டாம், எதையும் பெருசாக சொல்ல வேண்டாம். ஒன்று மட்டும் சொல்லுவோம், ஆண்டவரே நன்றி ஏசப்பா, நீங்கள் எங்களை இவ்வளோ தூரம் நடத்தி வந்தீங்களே, இந்த வருஷமெல்லாம் எங்களை நடத்தினீங்களே, நன்றி சொல்கிறோம் மனசாரன்னு சொல்லி எத்தனை பேர் நன்றி சொல்ல விரும்புகிறீங்க? நம்மளால் ரிட்டன் ஒன்றுமே கொடுக்க முடியாது. நன்றி சொல்லலாம். ஆண்டவரே நன்றி, எங்கள் குடும்பத்தை நடத்தி வந்தீங்க. ஆண்டவரே எங்களுடைய உறவினர்களை நடத்தி வந்தீங்க. எங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நீங்கள் நடத்தி வந்தீங்க. புதிய வருஷத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஒன்று மட்டும்தான் நம்ம கேட்கணும். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் அந்த வருஷத்தில் நடக்க பரிசுத்தமாக இருந்து உம்முடைய சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்னு மட்டும் கேட்கலாம். இந்த கடைசி நாளில் நன்றி ஆண்டவரே, நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக, உபகாரங்களுக்காக, எங்கள் குடும்பத்தை நடத்தி வந்ததுக்காக நன்றி சொல்லலாம். எல்லாம் பழையவைகளெல்லாம் இந்த மாதத்தோட ஒளியட்டும். கர்த்தர் புதியவைகளை உங்களுக்கு செய்ய இருக்கிறாங்க. எல்லாம் பழையவைகள் ஒளியட்டும். எந்தெந்த காரியத்திலலாம் இன்னும் தடுமாறி கொண்டு இருக்கிறீங்களோ அந்தந்த காரியத்தில் கூட தேவன் வர வருஷத்தில் அவர் ஜெயத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறாங்க. அதனால் காத்திருக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறாங்க. தொடர்ந்து ஜெபிங்க, அவருடைய சமூகத்தில் காத்திருங்க, அவரோடு பிரயாணிக்க இந்த புதிய வருஷம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஹாப்பி நியூ இயர். இந்த புதிய வருஷம் உங்களுக்கு நன்மையாக ஆசீர்வாதமாக இருக்கட்டும்னு சொல்லி ஜெபிச்சு கொள்கிறோம். தொடர்ந்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்கலாம். அவர் பெரிய காரியங்களை வர வருஷத்தில் உங்களை கொண்டு செய்வாராங்க. God bless you all. Thanks for watching. Drop a like, leave a comment, and don't forget to subscribe to watch more videos like this.